Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். என்ன வீடியோன்ற பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்றதை பார்க்கலாம். என்னன்னா தையல் மிஷினை பத்தி தான் வீடியோ தான். நான் இப்போ எங்க வீட்ல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெஷின் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணனா மோட்டார் ரன் ஆகல. பெடல் ஃபிட் பண்றப்போ அது வந்து மோட்டார் வந்துட்டு ஓடல. சரி என்னன்றதை நம்மளே பார்க்கலாமேன்றதுக்காக தான் நான் பார்த்தேன். இப்போ நானே பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எடுத்து செக் பண்ணேன். இப்போ இது சரியாயிடுச்சு. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்களும் தையல் மிஷின் வச்சு உங்கள் வீட்டில் மோட்டர் ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஷின் ஓடலைன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணுறப்போ உங்களோட மிஷின் வந்துட்டு ஈஸியாக நீங்களே சரி பண்ணிக்கலாம், ஈஸியாக ஓட வைக்கலாம். இதுக்காக போயிட்டு நம்ம வெளியில் யாரையாவது கூப்பிடணும், அவங்களுக்கு சார்ஜ் கொடுக்கணும். இல்லைனா இந்த டைமில் இப்படி இருக்கக்கூடிய லாக்டவுன் டைமில் நமக்கு யாரும் அவைலபிளாக கிடைக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கான வேலையும் செய்ய முடியாமல் உட்காந்துருக்கவும் முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது சால்வ் ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு பாடம் மாதிரி தான். அதை தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். சரி நம்மளே செஞ்சு பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஓடலைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை போய் கூப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணேன். நான் சால்வ் பண்ணிட்டேன் ஈஸியாகவே. அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த விஷயம் உங்கள் மிஷின்லேயும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்களும் அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் இது வீடியோவாக மேக் பண்ணி இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபுட் பேடல் இருக்குது இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது ஸ்விட்ச்சு. இதை ப்ரெஸ் பண்ணால் மிஷின் வந்து ஓட மாட்டேங்குது. இது எப்படி வந்துட்டு உள்ளே என்னால் ப்ராப்ளமாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபுட் பேடல் இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபுட் பேடல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை பேக் சைடில் எடுத்திங்கன்னா இங்கே 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூவையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த காப்பர் ராடு, இது வந்து காமன் ராடு, இது தகடு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது, சின்ன தகடு இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மிஷின் வந்துட்டு ஓடாது, மோட்டர் ரன் ஆகாது. இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இது எல்லாமே தள்ளி இருந்தது, ரொம்ப எல்லாம் கேப் விட்டு இருந்தது. நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து இது கூட இந்த காப்பர் தகடு இருக்குது இல்லைங்களா, இது கூட ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒட்டி வச்சோடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோட்டர் வந்து ரன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே ஓடிட்டுருக்கு. இப்போ நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓடலை காமிச்சேன் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு. இப்போ நான் இதை பண்ணிவிட்டு தள்ளி வச்சுட்டு இது கூட நல்லா ஒட்டி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸாக இருந்தது ஃபஸ்ட்டு, அதனால் இதை நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். அது மாதிரி உங்கள் மிஷினில் இதை பண்ணியும் ஓடலைன்னா, இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணியும் ஓடலைன்னா உங்களுக்கு இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, ஸ்பேனர் வச்சுட்டு இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. எந்தில் நல்லாவே டைட்டாக இருக்குது, அதனால் நான் இதை மட்டுமே டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மோட்டர் வந்துட்டு ஓடி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மோட்டர் ஓடுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் கீழே ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே சுற்றுது பாருங்கள் மிஷின், தையல் மிஷின் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இப்படி தான் சூப்பராக எப்படி வீட்டிலையே பண்ணியாச்சு பாருங்கள். இதை மாதிரி தான் நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ இருக்க லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்ம போய் யாரையும் ஆளை பிடிச்சி யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாது, வேஸ்ட்டாக பணமும் அவங்களுக்கு கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் வந்துட்டு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் கிட்ட மினிமம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்மளே மிச்சப்படுத்திக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி முடியலன்ற பட்சத்தில் மட்டும் நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்டே போயிட்டு கேட்கலாம். இல்லை எப்போவுமே நம்ம ஒரு விஷயம்னா நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு ஓகே ஆச்சுன்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லெசன் தான் நமக்கு கற்றுக்கிறதுக்கு. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வர்றது கிடையாது, பிறந்தோடனே எல்லாமே அப்பப்போ கற்றுக்கிறது தான். அது மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னோடய மிஷின் வந்துட்டு ஓட வச்சுட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கவலைப்பட்டேன், என்னாச்சு இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைக்கலான்னு நினச்சேன். எடுத்து தைக்கிறப்போ மிஷின் ஓடலன்றப்போ ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கேட்குறது, ஃபஸ்ட்டு என்ன பர்சனை போய் காண்டாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணால் யார்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணி பார்த்தேன். ஓகே ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், அது ஓகே ஆகும் ஷுவராக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.